ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா, நம்ம குபேர பகவானுக்கு ஏற்றக்கூடிய குபேர தீபம் பற்றி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். குபேர பகவானுக்கு என்றைக்கு தீபம் ஏற்றலாம், எப்படி ஏற்றணும், குபேர பகவானுக்கு தீபம் ஏற்றுறதுனால என்ன நற்பலன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கிய தேவை என்னதுங்க? பணம் தான். அந்த பணத்திற்கு அதிபதி குபேர பகவான். நம்ம குபேர பகவானுக்கு என்றைக்கு தீபம் ஏற்றணும்னா, வியாழக்கிழமை நாட்களில் குபேர பகவானை நினச்சி தீபம் ஏற்றணும். குபேர ஓரைன்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில் மாலை 5 to 8 இந்த நேரத்துக்குள்ளே நம்ம குபேர பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பணம் வருவதற்கான வழிகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குபேர பகவானுக்கு இப்போ எப்படி தீபம் ஏற்றலாம்னு சொல்லி, வியாழக்கிழமை மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் அழகாக வந்து மஞ்சள் குங்குமம்ல வச்சு குபேர பகவானை வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கோங்க. அதற்கடுத்தது ஒரு மணப்பலகையை எடுத்துட்டு அதில் நல்லா மஞ்சள் தடவிட்டு குபேர கட்ட கோலம்னு சொல்லிட்டு இருக்கும். யூடியூப்ஸில் ஆன் பண்ணி விட்டாலுமே அந்த கோலம் வந்துடும். 3 லைன்ஸ் கோலம் மாதிரி இருக்கும். அந்த 3 லைன்ஸ் கோலம் போட்டுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சுக்கோங்க. அதற்கடுத்தது உங்ககிட்ட குபேர தீபம் இருந்தால் ஏற்பாடு செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட அகண்ட மண் அகல் தீபம் எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு குபேர தீபத்தில் ஒரு பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், ஒரு 5 ரூபாய் நாணயம் இது எல்லாமே வந்து அந்த அகல் விளக்கில் போட்டுட்டு உங்ககிட்ட நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. இல்லாச்சும் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். குபேர தீபம் வந்து 9 வியாழக்கிழமை ஏற்றலாம், இல்லை 21 வியாழக்கிழமை மாலை நேரத்தில் ஏற்றலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் 48 நாள் ஏற்றுறது இருந்தாலும் ஏற்றலாம். 48 நாட்கள் ஏற்றுறது இருந்தால் நீங்கள் மாமிசம் சாப்பிடாம ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நற்பலன் அளிக்கும். அதற்கடுத்தது குபேர நாள், குரு நாள் அப்படின்னு சொல்கிற வியாழக்கிழமை நாட்களில் குபேர பகவானுக்கு தாமரை தண்டு திரி தீபம் ஏற்றலாம். இல்லையாச்சும் நீங்கள் பச்சை நிற தீபம் இல்லை மஞ்சள் நிற தீபம் இது எல்லாமே வந்து எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதற்கேற்ற தீபம் போட்டு ஏற்றிக்கோங்க. உங்கள் வீட்டு நிலைவாசலில் வடக்கு திசை நோக்கி இந்த குபேர தீபம் வைத்து ஏற்றணும். குபேர பகவானை வரவேற்கிறதுக்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழத்தோட வைத்து ஏற்றலாம். அப்படி இல்லாச்சும் நீங்கள் ஒரு சின்ன கல்கண்டுனாச்சு நீங்கள் அந்த தீபத்தில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளார குபேர பகவான் கிட்ட நீங்கள் தீபம் ஏற்றலாம். குபேர பகவான் கிட்ட வந்து கட்டம், குபேர கட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதையுமே போட்டு கூட அவருக்கு அந்த கட்டத்துக்கு மேலே சில்லறைகளை வைத்து கூட நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம்ங்க. இந்த குபேர தீபம் வந்து நிறைந்த பௌர்ணமி, அமாவாசை, வியாழக்கிழமை இந்த மாதிரி நல்ல நாட்களில் கூட நம்ம ஏற்றி வந்து நம்ம குபேர பகவானை வழிபாடு செய்யலாம். குபேர பகவானை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு நவநிதிகளின் பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம குபேர பகவான் நவநிதிகளின் அருள் பெற்றவர். அதனால குபேர பகவானுக்கு குபேர தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா நமக்கும் நவநிதிகளுடைய அருள் கிடைக்கும். நவநிதிகளுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகபத்மம், பத்மம், சங்கம், மகரம், கச்சபம், முகுந்தம், நந்தம், நீலம், கர்வம் அப்படின்ற பெயர் தான் 9 நவநிதிகளின் பெயர். மகபத்மம் அப்படின்றது மிகப்பெரிய செல்வம், அளவற்ற பொருள் வளம் நமக்கு கிடைக்கும். பத்மம் அப்படின்றது செழிப்பு, அழகு, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம். சங்கம் அப்படின்றது ஆன்மீக வளம், நல்ல ஒரு அதிர்ஷ்டம். மகரம் அப்படின்றது நமக்கு வலிமை, பாதுகாப்பு, வாழ்க்கையில் நிலைத்தன்மை. கச்சபம் அப்படின்றது பொறுமை, மெதுவான ஆனல், உறுதியான வளர்ச்சி. முகுந்தம் அப்படின்றது மன அமைதி, ஆனந்தம், ஆன்மீக உயர்வு. நந்தம் அப்படின்றது குடும்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நீலம் அப்படின்றது அரிய பொருட்கள், மதிப்புமிக்க வளங்கள் கிடைக்கும். கர்வம் அப்படின்றது சிறியதாக இருந்தாலும் மிகவும் மதிப்புள்ள மறைந்த செல்வம் அப்படின்றது தான் 9 நவநிதிகளின் விளக்கங்கள். இது அத்தனையும் நம்ம குபேர பகவான் பெற்றுள்ளார். அதனால அவருக்கு இந்த தீபம் ஏற்றிட்டு வந்தோம்னா நவநிதி பெற்ற நம்ம குபேர பகவான் கிட்ட எப்படி எல்லாமே அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் நமக்கும் வந்து குபேர பகவானுடைய அருள் கடாட்சம் நமக்கு கண்டிப்பாக. நம்ம நவநிதிகளில் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே தேவை. பணம், ஆரோக்கியம், சந்தோஷம், ஆன்மீகம் இதெல்லாமே வந்து எல்லா நவநிதிகளில் அடங்கும். அதனால தான் நம்ம குபேர பகவானுக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பலனடையலாம். குபேர பகவானுக்கு வந்து வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து அவருக்கு முன்னாடி சில்லறை ஒளி எழுப்பி வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் குபேர பகவானுக்கும் சில்லறை ஒளி வந்து
ரொம்ப ரொம்ப விருப்பம். அதனால் இந்த மாதிரி வழிபாடு செய்து பலனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம வீட்டு அக்ஷய திதி அன்னைக்கு செய்த வழிபாடு. இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் கண்டிப்பாக நீங்களும் வியாழக்கிழமை நாட்களில் குரு நாள் குபேர நாள் அப்படின்றது குபேர ஓரை நேரத்தில் மாலை 5 to 8 இந்த நேரத்தில் குபேர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பலனடைங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.